பார்ட் 43. மாபெரும் திட்டமிடுதல். காட்டில் இருந்த ஒரு ராஜ்யத்தில் மக்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்கள் மன்னரை மாற்றி விடுவார்கள். 5 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த மன்னனை கொடிய மிருகங்கள் வாழும் அந்த காட்டின் உட்பகுதிக்கு அனுப்பி விட்டு விடுவர். அவ்வாறு அனுப்பப்பட்ட மன்னன் எவரும் இதுவரை பார்த்ததே இல்லை. இவ்வாறு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்து கொண்டிருந்தது. தற்போது 5 ஆண்டுகள் முடிந்த ஒருவர் காட்டின் உட்பகுதிக்கு அனுப்பப்பட்டார். அதனால் மன்னர் பதவி நிரப்பப்பட வேண்டியிருந்தது. மன்னராக வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஆசைதான். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பின் என்ன நடக்கும் என்பதால் மன்னராக ஆவதற்கு எவருமே முன்வரவில்லை. ஆனால் துணிவான ஒரு வீரன் மன்னனாக இருக்க முன்வந்தான். மக்களோ பெரும் வியப்பும் அதிர்ச்சியும் அடைந்தனர். அவனது நலனில் அக்கறை கொண்ட பலரும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவனுக்கு நேர இருக்கும் துன்பத்தை சுட்டிக்காட்டி பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினர். ஆனால் அந்த வீரன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. வேறு எவரும் அரசனாக முன்வராததால் அவனையே அரசனாக ஆக்கப்பட்டார். 5 ஆண்டு காலம் அவன் அந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி புரிந்தான். இறுதியில் 5 ஆண்டுகள் கழிந்த பிறகு அவன் காட்டுக்கு போக வேண்டிய நாளும் வந்தது. மக்கள் அனைவரும் அவனை எண்ணி கவலையும் வருத்தமும் அடைந்தனர். ஆனால் அரசனோ பயப்படாமல் கவலைப்படாமல் இருந்தான். தானாகவே தனது அரச பதவியை துறந்து காட்டிற்கு புறப்பட்டான். காட்டின் எல்லை வரை மக்கள் அவனிடம் சென்று வழி அனுப்பினர். சிரித்துக்கொண்டே அரசன் காட்டிற்குள் தனது புதிய ராஜ்யத்திற்கு சென்றான். 5 ஆண்டுகளுக்கு பின் தான் காட்டுக்கு செல்ல முடியும் என்று அவன் நன்றாகவே தெரியும். அதனால் காட்டின் உட்பகுதிக்கு சென்று விலங்குகளை இரையாக அவன் தயாராக இல்லை. அவன் அரசனாக ஆனவுடன் காட்டில் இருந்த கொடிய விலங்குகள் அனைத்தையும் அவன் கொன்றுவிட்டான். அங்கிருந்த அடர்ந்த புதர்களை அழித்தான். புதிய அரண்மனையை கட்டினான். அந்த இடத்தில் இடையூறாக இருந்த மரம், செடி, கொடிகளை எல்லாம் அழித்தான். தனது அதிகாரிகள், பாதுகாவலர்கள் அனைவரையும் காட்டில் இருந்த தனது புதிய தலைநகருக்கு மாற்றினான். அதனால் முன்பிருந்த மன்னர்கள் சந்தித்த அதே அழிவை அவன் சந்திக்க மாட்டான். புதிய காட்டு ராஜ்யத்திற்கு நிரந்தர அரசனாக அவன் தயாராகிவிட்டான். மற்ற அரசர்கள் செய்யாத செயலுக்கும் இவன் செய்த செயலுக்கும் இருந்த வேறுபாடு திட்டமிடுதல் என்ற பெரும் பங்கு. நாம் சந்திக்க விரும்பாத வெறுக்கும் பல நிகழ்வுகளை, சூழ்நிலைகளை சரியாக திட்டமிடுவதன் மூலம் நம்மால் எளிதாக தவிர்த்துவிடலாம். இவ்வாறு திட்டமிடுதல் மூலமாக நமது வாழ்க்கையே நமது கட்டுப்பாட்டில் வந்துவிடுகிறது. திட்டமிடுதல் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையே மாற்றிவிடும் ஆற்றல் கொண்டது. பார்ட் 45. ஏழை பணக்காரன். ஒரு முறை தேவதை கடவுளிடம் வந்து அனைத்து மக்களையும் சமமாக ஏன் நடத்துவதில்லை என்று கேட்டது. அதை கேட்ட கடவுள் வியப்படைந்து, ஏன் இவ்வாறு கேட்கிறாய் என்று கேட்டார். அதற்கு ஒரு பெரும் பணக்காரன் ஒருவனையும் மிக ஏழ்மையான ஒருவனையும் காட்டி, ஏன் இவர்களுக்குள் இந்த வேறுபாடு என்று தேவதை கேட்டது. சிரித்துக்கொண்டே, இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது? இருவருமே மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையான உணவு, உடைகள், வாழும் இருப்பிடம் ஆகியவற்றை அளித்துள்ளேன் என்று கூறினார். ஆனால் இந்த தேவதையோ, ஒருவன் பணக்காரனாக இருப்பதையும் மற்றவன் ஏழையாக இருப்பதையும் நான் பார்க்கிறேன். இதற்கு விளக்கம் எனக்கு வேண்டும் என்று கேட்டது. அந்த தேவதையின் காதில் கடவுள் ஏதோ சொன்னார். தேவதை ஒரு முதியவன் வேடம் தரித்து பூமிக்கு வந்து முதலில் பணக்காரன் வீட்டுக்கு சென்று அவனிடம் பேசியது. இந்த இடத்திலேயே இருக்கும் பணக்காரரும் கருணை மிகுந்தவரும் நீதான். உன்னிடம் கடவுளின் தன்மையை நான் பார்க்கிறேன். நீ ஏன் கடவுளாக கூடாது என்று கேட்டார். அந்த பணக்காரன் கடும் கோபமடைந்து, கிழவனை, வார்த்தைகளை கவனித்து பேசு. நீ கூறியதை நான் கற்பனை செய்தும் பார்த்ததில்லை. அதற்கு பதிலாக எனக்கு இவற்றையெல்லாம் அளித்துள்ள கடவுளுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன் என்று கூறினான். அதற்கு அந்த கிழவன், கடவுளுக்கு ஏன் நன்றி செலுத்த வேண்டும்? இந்த செல்வத்தை எல்லாம்
உனது கடும் உழைப்பால் நீ ஈட்டியுள்ளாய் என்று கூறினார். அதற்கு அந்த பணக்காரன், கடவுளின் ஆசி எனக்கு இல்லாமல் போயிருந்தால் எனது கடும் உழைப்பெல்லாம் வீணாகி போயிருக்கும் என்று பதில் கூறிவிட்டு மீண்டும் கடவுளுக்கு நன்றி கூறினான். அதை கண்டு வைப்படைந்த அந்த முதியவன் வேடமணிந்த தேவதை அந்த ஏழையிடம் சென்று, சகோதரனே, உன்னிடம் கருணை காட்டிய கடவுளுக்கு நீ ஏன் நன்றி செலுத்தக்கூடாது என்று கேட்டது. அதற்கு அந்த ஏழையோ கடுமையான கோபம் கொண்டு, கடவுளுக்கு நன்றி கூற வேண்டுமா? எதற்காக? எனக்கு என்ன கொடுத்துள்ளார்? அவருக்கு நன்றி செலுத்துபவர்களுக்கு அவர் இதுவரை எனக்கு எதுவும் செய்ய முடியவில்லை என்று மிகவும் கடிந்துரைத்தான். அவன் பேசி முடிக்கும் முன் ஒரு பெரும் காற்று வீசியதில் அவனது குடிசையும் அவன் கட்டியிருந்த கோவணமும் காற்றில் அடித்து செல்லப்பட்டன. அந்த தேவதை கடவுளம் திரும்பி வந்து, கடவுளே, நான் இப்போது ஒரு பாடம் படித்துக் கொண்டேன். உன்னுடைய சாம்ராஜ்யத்தில் அனைவரும் சமமானவர்களே. தன்னிடம் இருப்பதற்காக மகிழ்ச்சி அடைந்து உனது கருணைக்கு நன்றி பாராட்டுபவர்கள் வளமாகவும் உன்னை குறை கூறுபவர்கள் வறுமையிலும் வாழ்கிறார்கள் என்று கூறியது. பார்ட் 46. கடவுள் புன்னகை. தனது வாழ்க்கை மட்டுமே துன்பங்களாக நிறைந்ததாக இருப்பதாகவும், போராடி போராடி ஒரு கஷ்டத்தை தீர்த்தால் 10 சிக்கல்கள் தனக்கு வந்து சேர்வதாக ஒரு மகள் தனது சமையல்கார தந்தையிடம் புலம்பி தீர்த்தாள். அவளது தந்தை அவளை சமையலறைக்கு அழைத்து சென்று 3 பானைகளில் நீரை நிரப்பி 3ஐயும் அடுப்பின் மீது வைத்தார். 3 பானைகளும் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது. ஒரு பானையில் கேரட்டுகளையும், இன்னொரு பானையில் முட்டைகளையும், 3வது பானையில் காப்பி கொட்டைகளையும் போட்டார். ஒரு வார்த்தையும் பேசாமல் உட்கார்ந்திருந்த தந்தையை கண்டு மகள் பொறுமையை இழந்தாள். அவர் என்ன செய்கிறார் என்று வியப்படைந்தார். 20 நிமிடங்கள் கழித்ததும் 3 அடுப்புகளையும் அணைத்து விட்டார். வெந்திருந்த கேரட்டுகளையும் முட்டைகளையும் எடுத்து தனித்தனியாக கோப்பையில் வைத்தார். கொதித்த காஃபியை ஒரு கோப்பையில் ஊற்றினார். பின்னர் மகள் பக்கம் திரும்பி, மகளே, நீ என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், கேரட், முட்டை, காஃபியை நான் பார்க்கிறேன் என்று பதிலளித்தாள். அவளை அருகில் அழைத்து கேரட்டுகளை தொட்டு பார்க்க சொன்னார். அதை தொட்டு பார்த்த பின் அவை மெதுவாக இருப்பதை கூறினாள். ஒரு முட்டையை எடுத்து உடைக்கும்படி கூறினால் முட்டை ஓட்டை நீக்கிய பின் அந்த முட்டை கடினமாக ஆகியிருப்பதை மகள் உணர்ந்தாள். கடைசியாக காப்பியை ருசித்துப்பார் என்று கூற மகளும் அவ்வாறே செய்தாள். இதெல்லாம் எதற்காக அப்பா என்று மகள் கேட்டாள். அந்த 3 பொருட்களும் ஒரே மாதிரியான எதிர்ப்பை தான், இடையூறைத்தான் சந்தித்தன. கெட்டியாக இருந்த கேரட் தண்ணீரில் கொதிக்க வைக்கப்பட்டவுடன் மிருதுவாக பலமற்றதாக மாறிவிட்டது. ஆனால் திரவ வடிவத்தில் இருந்த முட்டையின் உள்ளே கொதிக்க வைக்கப்பட்ட பின் அது கெட்டியாக ஆகிவிட்டது. அதேபோல் அரைத்த காப்பி கொட்டையை தான் ஈடு இணையற்றது. அது தண்ணீரில் கொதிக்க வைக்கப்பட்ட பிறகு அது தண்ணீரையே மாற்றிவிட்டது. இப்போது நீ இதில் எதுபோல் இருக்க விரும்புகிறாய்? துன்பம் வீட்டு கதவை தட்டும் போது அதை எப்படி எதிர்கொள்வாய்? நீ கேரட்டாக இருக்க விரும்புகிறாயா, அல்லது முட்டையாக இருக்க விரும்புகிறாயா, அல்லது காஃபியாக இருக்க விரும்புகிறாயா என்று மகளிடம் கேட்டார். மேலுக்கு கெட்டியாக இருப்பதை போல் காணப்பட்ட கேரட் வேக வைத்த பின் மிருதுவாக ஆகி தனது கெட்டித்தன்மையை, பலத்தை இழந்து விட்டது. தொடக்கத்தில் திரவமாக இருந்த முட்டை கொதிக்க வைத்த பின் கடினமாக மாறிவிட்டது. முட்டையை போல் திரவம் போன்ற திடமற்ற உணர்வு கொண்டிருந்த இது துன்பம் வரும்போது உள்ளத்திலும் உணர்விலும் கடினமானவளாக மாற்றப்படுகிறது. ஆனால் தண்ணீரில் போடப்பட்ட காஃபி தண்ணீர் நிறத்தையே மாற்றும். தனக்கு துன்பம் அளிக்கும் தண்ணீரையே நிறமாற்றி விடுகிறது. தண்ணீர் நன்றாக கொதித்த பிறகு அதில் நல்ல சுவை கொண்டதாக
மாற்றிவிடுகிறது. நீயும் காஃபி கொட்டையைப் போல இருக்க வேண்டும். உனக்கு துன்பம் வரும்போது உன்னையும் உன்னை சுற்றியிருக்கும் சூழ்நிலையையும் நீ மேலானவையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று தந்தை கூறினார். கடவுளே, ஒரு காப்பி கொட்டையைப் போல் இருக்க எனக்கு உதவு என்று மகள் பிரார்த்திக்க தொடங்கினாள். பார்ட் 48. மாற்றி யோசி. ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்த வண்ணான் ஒருவனிடம் ஒரு கழுதையும் நாயும் வேலை செய்து வந்தன. எஜமானின் வீட்டை காவல் காத்த நாய் அவன் எங்கே வெளியே சென்றாலும் அவனுடன் செல்லும். துணி மூட்டைகளை தன் முதுகில் சுமந்து ஒன்று கழுதை ஆற்றுக்கு போய் வருவதை வழக்கமாக கொண்டிருந்தது. அந்த வண்ணானின் முற்றத்தில் கழுதை நாய் இரண்டுமே விழிப்புடன் இருந்தன. ஒரு நாள் இரவு ஒரு திருடன் வீட்டுக்குள் நுழைந்தான். திருடனை பார்த்த பிறகு நாய் குறைக்கவில்லை. திருடன் வீட்டுக்குள் செல்வதை கண்ட கழுதை அந்த நாயிடம், நண்பனே, ஒரு திருடன் வீட்டுக்குள் நுழைவதை நீ பார்க்கவில்லையா? நமது எஜமானரை நீ ஏன் எழுப்ப குறைக்கவில்லை என்று கேட்டது. அதற்கு அந்த நாய், உனது வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தது. எனது கடமைகளை பற்றி என்னிடம் பேசாதே. இந்த வீட்டை வெகு காலமாகவே நான் காவல் காத்து வருகிறேன். கடந்த சில நாட்களாக அவன் எனக்கு சரியாக உணவு அளிப்பதில்லை. எனது தகுதியை பற்றியும் அவன் அறிந்திருக்கவில்லை. அதனால் நான் அவனை எழுப்பப் போவதில்லை. மதிப்பு மிகுந்த பொருட்களை திருடி சென்ற பிறகு மட்டுமே அவன் என் தகுதியை பற்றி உணர்ந்து கொள்வான் என்று கூறியது. எரிச்சல் அடைந்த கழுதை, உனது குறைகளை எல்லாம் கொட்டுவதற்கு இது நேரமல்ல, இது செயல்படுவதற்கான நேரம். வேகமாக எஜமானை எழுப்பு என்று நாயிடம் கூறியது. கோபத்துடன் நாய், முடியாது, என்னை பற்றி அவன் கவலைப்படாதது போலவே நானும் அவனை பற்றி கவலைப்பட போவதில்லை என்று கூறியது. அப்போது கழுதை, நன்றி கெட்ட ஜென்மமே, உனது எஜமானிடம் உனக்கு நன்றியோ விசுவாசமோ இல்லை. இந்த நேரத்தில் உனது கடமையை நீ அலட்சியப்படுத்துகிறாய். அல்லது அந்த வேலையை நான் செய்து எஜமானை எழுப்புகிறேன் என்று கூறிய கழுதை தனது குரலை உயர்த்தி கத்தியதால் வண்ணான் தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்து கொண்டான். வீட்டை சுற்றி பார்த்த பின் அவன் கண்களுக்கு எதுவும் வித்தியாசமாக தெரியவில்லை. தனது தூக்கத்தை கெடுத்த அந்த கழுதை மேல் கோபம் கொண்ட வண்ணான் கம்பை எடுத்து கழுதையை கடுமையாக அடித்தான். அந்த அடியினால் அந்த கழுதை கதறியது. எப்பொழுதுமே நமது வேலைகளை மட்டும் நாம் பார்த்து கொண்டு செல்வதே மேலானது. பார்ட் 49. கணவர்கள் விற்பனைக்கு. கணவர்களை விற்கும் கடை ஒன்று நியூயார்க்கில் திறக்கப்பட்டது. ஒரு பெண் அக்கடைக்கு சென்று ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து வாங்கிக் கொள்ளலாம். கடையின் நுழைவாயிலில் இருக்கும் அறிவிப்பு பலகையில் கீழ்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தது: இந்த கடைக்குள் நீங்கள் ஒரே ஒரு முறைதான் நுழைய முடியும். இங்கு 6 தளங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாடியிலும் உள்ள கணவர்களின் நற்பண்புகள் மேலே போக போக கூடிக்கொண்டே போகும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மாடியில் இருக்கும் எந்த ஆணை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அல்லது மேல் மாடிக்கு செல்ல முடிவெடுக்கலாம். ஆனால் திரும்பி கீழே உள்ள மாடிகளுக்கு உங்களால் செல்ல முடியாது. கடையை விட்டு வெளியே செல்லும் போதுதான் கீழே வர முடியும் என்று அறிவிப்பில் எழுதப்பட்டிருந்தது. அதன்படி ஒரு பெண் ஒரு கணவனை வாங்க அந்த கடைக்குள் சென்றாள். முதல் மாடியில் இருந்த கதவில் எழுதப்பட்டிருந்தது: இங்குள்ள ஆண்கள் வேலையில் இருக்கிறார்கள், கடவுளை நேசிக்கிறார்கள் என்றும். அந்த பெண் 2வது மாடிக்கு சென்றாள். அங்கு இங்குள்ள ஆண்கள் வேலையில் இருக்கிறார்கள், கடவுளை நேசிக்கிறார்கள், குழந்தைகளையும் நேசிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த பெண் 3வது மாடிக்கு சென்றாள். இங்குள்ள ஆண்கள் வேலையில் இருக்கிறார்கள், கடவுளை நேசிக்கிறார்கள், அவர்கள் மிகவும் நல்லவர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த பெண் மிகவும் வியப்படைந்த போதிலும் மேலே 4வது மாடிக்கு விரும்பி சென்றாள். அங்கு இங்குள்ள ஆண்கள் வேலையில் இருக்கிறார்கள், கடவுளை நேசிக்கிறார்கள், அவர்கள் மிக மிக நல்லவர்கள், வீட்டு வேலைகளில் மனைவிகளுக்கு உதவி செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. ஓ காட் என்று கூறிக்கொண்ட பெண்
என்னால் நம்பவே முடியவில்லையே என்று கூறினாலும் 5வது மாடிக்கு சென்றாள். அந்த 5வது மாடியில் இங்குள்ள ஆண்கள் வேலையில் இருக்கிறார்கள், கடவுளை நேசிக்கிறார்கள், மிகவும் நல்லவர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், காதல் இன்பம் தருவதில் வல்லவர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. 5வது மாடியில் உள்ள ஒருவரையே கணவனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள விரும்பிய போதிலும் அவளுக்குள் 6வது மாடி சென்று பார்க்க வேண்டும் என்று அவளை அவளால் தவிர்க்க முடியவில்லை. 6வது மாடிக்கு சென்ற அவள் அங்கு எழுதப்பட்டிருந்த அறிவிப்பை படித்தாள். பார்ட் 50 உண்மை காதல். ஒரு இளைஞனும் இளைஞியும் காதல் வயப்பட்டனர். அந்த இளைஞன் வறிய குடும்பத்தை சேர்ந்தவன். அந்த பெண்ணின் பெற்றோர் இவர்கள் காதல் பற்றி மகிழ்ச்சி அடையவில்லை. ஆனால் அந்த பெண்ணை நேசிப்பது மட்டுமன்றி அவளது பெற்றோரையும் நேசிப்பது என்று முடிவு செய்தான். விரைவில் அவனது பெற்றோர் அவன் ஒரு நல்ல மனிதன் என்றும் தன் மகளுக்கு நல்ல கணவனாக வருவதற்கு தகுதி படைத்தவன் என்றும் உணர்ந்தார்கள். ஆனால் அங்கு வேறொரு பிரச்சனை குறுக்கிட்டது. அந்த இளைஞன் ஒரு போர் வீரன். அந்த நாட்டில் போர் வந்ததால் ஓராண்டு காலத்திற்கு அவன் வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்டான். வெளிநாடு செல்வதற்கு ஒரு வார காலத்திற்கு முன்பு அந்த இளைஞன் தன் காதலியிடம் மண்டியிட்டு, என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று ப்ரப்போஸ் செய்தான். கண்களில் தோன்றிய கண்ணீரை துடைத்த அந்த பெண், நமக்கு நிச்சயம் ஆகிவிட்டது என்று கூறினாள். போர் முடிந்து திரும்பி வந்த பிறகு திருமணம் செய்து கொள்வது என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் விதி வேறு விதமாக விளையாடிவிட்டது. அவன் பிரிந்து சென்ற சில நாட்கள் கழிந்த பிறகு ஒரு பெரும் வாகன விபத்தில் அந்த பெண் சிக்கிக் கொண்டாள். விபத்தில் மயக்கமடைந்து பின்னர் மருத்துவமனையில் கண் விழித்த அந்த பெண் தனது தாயையும் தந்தையும் அழுது கொண்டிருப்பதை பார்த்தாள். ஏதோ தவறு நடந்துவிட்டது என்பதை உடனடியாக உணர்ந்து கொண்டாள். தனக்கு மூளையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது என்பதையும் அறிந்து கொண்டாள். அவளது முக தசைகளை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதி சேதமடைந்து விட்டது. ஒரு காலத்தில் மிக மிக அழகாக இருந்த அவள் முகம் இப்பொழுது அகோரமாக ஆகிவிட்டது. கண்ணாடியில் தனது உருவத்தை கண்ட அவள் அழத் தொடங்கினாள். நேற்று நான் அழகியாக இருந்தேன், இன்று அவலட்சணமாக ஆகிவிட்டேன் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதாள். தன்னை திருமணம் செய்தும் பொறுப்பிலிருந்து தனது காதலனை விடுவித்து விடுவது என்று அவள் உடனடியாக முடிவு செய்து விட்டாள். அப்போதுதான் அவன் தன்னை விரும்பாமல் இருக்கும் வகையில் அவனுடைய தொலைபேசி அழைப்புகளையும் கடிதங்களையும் நிராகரிக்க ஆரம்பித்தாள். ஆனால் ஓராண்டு கழித்த பின் அந்த பெண்ணின் தாய், உனது காதலன் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்துவிட்டான் என்று கூறினார். அதற்கு அந்த பெண், வேண்டாம், அவனிடம் என்னை பற்றி எதுவும் சொல்லாதே, நான் இங்கே இருக்கிறேன் என்று கூட அவனுக்கு தெரிய வேண்டாம் என்று கூறி, அதற்கு அவனது தாய் அவனுக்கு திருமணம் நடக்க உள்ளது என்று ஒரு திருமண அழைப்பிதழை அளித்தாள். அந்த பெண்ணின் மனம் சோர்ந்து போனது. அது அவனை இன்னும் அவள் நேசிப்பதை உணர்த்தியது. மிகுந்த சோகத்துடன் அவள் திருமண அழைப்புகளை பிரித்து பார்த்தாள். அதில் அவள் பெயர் இருப்பதை பார்த்தவுடன் குழப்பமடைந்தாள். அப்போது அந்த இளைஞன் அவளது அறைக்குள் ஒரு மலர் சென்றுடன் நுழைந்து அவள் முன் மண்டியிட்டு, நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று மீண்டும் ப்ரப்போஸ் செய்தான். அவள் தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு, நான் அதற்கு தகுதியற்றவள் என்று கூறினாள். அப்போது அந்த இளைஞன் கூறினார், உனது அனுமதியின்றி உனது தாயார் உனது புகைப்படத்தை எனக்கு அனுப்பினார். அந்த படத்தை பார்த்ததும் நமக்கிடையே எதுவும் மாறிவிடவில்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நீ இன்னமும் எனது காதலிதான், அழகானவள்தான், ஏனென்றால் நான் உன்னை காதலிக்கிறேன் என்றான். பார்ட் 52 கண்டுபிடிப்பு. குருவிற்கு உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது வயது காலத்தினால். மற்றவர்களின் உதவியின்றி அவர் நடமாட முடியாத நிலைமை வந்தது.
தனது சீடர்கள் அனைவரை பற்றியும் சிந்தித்து பார்த்த குரு அவர்கள் சிறந்தவர்கள் என்று கருதி 3 சீடர்களை அழைத்து, எனது இறுதி நாள் நெருங்கிவிட்டது. எனக்கு பின் ஒரு நல்ல சீடர் இதை வழிநடத்தி செல்ல வேண்டும் குருவாக. அதில் உங்கள் 3வரில் ஒருவரை நான் தேர்ந்தெடுக்கப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு 3வரிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். தகுந்த பதில் கூறுபவர் எனக்கு பின் குருவாக இருக்கலாம் என்று கூறினார். அந்த கேள்வி என்னவாக இருக்கும் என்று 3 சீடர்களும் பதட்டம் அடைந்தனர். பின்னர் ஒரு தம்பதியர் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தனர். ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதில்லை என்று கூறிய குரு, எந்த நிலையில் அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய வேண்டும் என்று கேட்டார். 3 சீடர்களும் சிந்திக்கத் தொடங்கினர். மிகுந்த குழப்பமடைந்தனர். அவர்களிடம், இன்று இரவு நிலா எனது தலைக்கு மேல் வரும் நேரத்தில் நீங்கள் 3வரும் உங்கள் பதிலை கூற வேண்டும். இது பற்றி சிந்தியுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். நிலா தலைக்கு நேராக வந்தது. சீடர் ஒவ்வொருவராக வந்து குருவின் முன் நின்றனர். கண்டுபிடித்து விட்டீர்களா விடையே என்று கேட்டார். ஆம் குருவே என்று கூறினார்கள். ஒவ்வொருவராக பதிலை கூறுங்கள் என்று கட்டளையிட்டார். முதல் சீடர் பேசத் தொடங்கி, கணவனும் மனைவியும் தங்களிடம் மற்றவரை பற்றி வேதியியல் உணர்வு போதிய அளவு மிச்சமில்லை என்று எப்போது அவர்கள் உணர்கிறார்களோ அதுதான் அவர்கள் பிரிவதற்கான சரியான நேரம். சிம்பிளாக சொல்வதென்றால், கெமிஸ்ட்ரி எப்போ ஒர்க் அவுட் ஆகலையோ அப்போ பிரிஞ்சிடணும் அப்படின்னு முதல் சீடர் சொல்றார். நல்லது, அடுத்த சீடர் கூடட்டும் என்று குரு கூறினார். 2வது சீடர், ஒருவருடன் ஒருவர் இருக்கும்போது தாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று எப்போது உணர்கிறார்களோ அப்போது அவர்கள் பிரிந்துவிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர்களுடைய அன்பு இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் ஒருவருடன் மற்றவர் அனுசரித்து போகவில்லை என்றால் அதனால் பயனேதும் இல்லை. கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொண்டு ஒருவருடன் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கும் வரை அவர்கள் சேர்ந்திருக்கலாம் என்று கூறினார். அற்புதம் என்று குரு பாராட்டிவிட்டு கடைசி சீடரிடம் நீங்கள் சொல்லுங்கள் என்றார். கடைசி சீடர், குருவே, எந்த நிலையில் அவர்கள் பிரிய வேண்டும்? எப்போதுமே பிரியக்கூடாது. ஏன் தெரியுமா? அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றனர் என்று நீங்கள் கூறினீர்கள். அவர்கள் ஏற்கனவே ஒருவரை ஒருவர் நேசித்து வருவதால் ஒருவருடன் ஒருவர் முழுமையாக ஒத்து செல்ல முடியாவிட்டாலும் எத்தகைய இடையூறையும் தடையையும் அவர்கள் சேர்ந்தே கடப்பார்கள். மனிதர்களிடம் இருக்கும் ஆற்றல் மிகுந்த பொருள் அன்பு ஒன்றுதான். அதை அவர்கள் வைத்துள்ளனர். அதை கொண்டு எதை வேண்டுமானாலும் தோற்கடித்து விடலாம். எனவே அவர்கள் பிரியவே கூடாது என்று கூறினார். குரு தன்னுடைய சீடரில் மிக சிறந்த சீடராக அவரை தேர்வு செய்து அவரையே வாரிசாக நியமித்தார். பார்ட் 59. குழந்தை வளர்ப்பு. கல்வியில் மிக சிறந்த இளைஞர் ஒருவர் ஒரு பெரிய நிறுவனத்தின் மேலாண்மை பொறுப்பு பணி நியமனத்திற்காக விண்ணப்பித்தார். முதல் நேர்முக தேர்வில் அவர் தேர்ச்சி பெற்றுவிட்டார். இறுதிக்கட்ட நேர்முக தேர்வை இயக்குனரே நடத்துவார், அவரே முடிவு செய்வார் என்பது அந்த நிறுவனத்தின் நிலை. அந்த இளைஞனின் கல்வி சாதனைகள், முதுகலை ஆராய்ச்சி படிப்பு எல்லா நிலைகளிலும் மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் இருப்பதையும், எல்லா ஆண்டிலும் நல்ல மதிப்பெண்கள் இருந்த போதிலும் நேர்முக தேர்வு ஆணையிலிருந்து அந்த இயக்குனர் கண்டுகொண்டார். நேர்முக தேர்வில் பள்ளியில் படிப்புதவி தொகை ஏதும் நீங்கள் பெற்றீர்களா என்று கேட்டார். எதுவும் பெறவில்லை என்று இளைஞர் பதிலளித்தார். உங்கள் பள்ளி கட்டணத்தை உங்கள் தந்தை செலுத்தினாரா என்ற இயக்குனரின் கேள்விக்கு, நான் 1 வயது குழந்தையாக இருக்கும்போது என் தந்தை இறந்துவிட்டார். எனது தாய் தான் எனது பள்ளி கட்டணத்தை செலுத்தினார் என்று இளைஞன் பதிலளித்தார்.
உங்கள் தாய் எங்கே வேலை செய்கிறார் என்று இயக்குனர் கேட்டார். எனது தாய் துணிகளை வெளுப்பவராக இருக்கிறார் என்று இளைஞர் கூறினார். இளைஞரது கைகளை காட்டும்படி இயக்குனர் கேட்டார். இளைஞரின் கைகள் மென்மையாகவும் தூய்மையாகவும் அழகுடனும் விளங்கின. பின்னர், துணிகளை வெளுப்பதில் உங்கள் தாய்க்கு எப்போதாவது நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்களா என்று இயக்குனர் கேட்டார். அதற்கு அந்த இளைஞர், எப்போதும் உதவி செய்ததில்லை, எப்போதும் நான் பாடப்புத்தகங்களை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று என் தாய் விரும்பினார். மேலும் என்னை விட என் தாய் வேகமாக துணிகளை வெளுப்பார் என்று கூறினார். அப்போது இயக்குனர் அந்த இளைஞரிடம், உங்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்று வீட்டுக்கு நீங்கள் திரும்பி சென்றதும் உங்கள் தாயின் கைகளை சுத்தம் செய்யுங்கள், பின்னர் என்னை வந்து பாருங்கள் என்றார். தனக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அந்த இளைஞர் உணர்ந்தார். அன்று வீட்டிற்கு திரும்பி சென்றவுடன் தனது தாயின் கைகளை காட்டும்படி தாயிடம் கேட்டார். தாயாரும் தனது கைகளை தனது மகனிடம் காட்டினார். தனது தாயின் கைகளை அந்த இளைஞன் மெதுவாக சுத்தம் செய்தார். அவ்வாறு செய்யும் போது அவரது கண்களில் இருந்து கண்ணீர் சுரந்தது. தனது தாயின் கைகள் எந்த அளவிற்கு காய்ப்பு அடைந்திருக்கின்றன, பல இடங்களில் கீறல்கள் இருப்பது அனைத்தையும் அப்போதுதான் முதன்முறையாக மகன் கவனித்தார். சில கீறல்கள் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்யும் போது அவரது தாயின் உடல் நடுங்கியது. தனது பள்ளி கட்டணத்தை கட்டுவதற்காக தினமும் துணிகளை துவைத்தது இந்த கைகள்தான் என்பதை அந்த இளைஞர் முதலாக உணர்ந்தார். அவர் படித்து பட்டம் பெறவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் அவரது ஒளிமயமான எதிர்காலத்திற்கு அந்த தாய் தனது கைகளையே விலைகளாக கொடுக்க வேண்டியிருந்தது. தனது தாயின் கைகளை சுத்தம் செய்த பிறகு அந்த இளைஞர் மிச்சமிருந்த துணிகளை தனது தாய்க்கு பதிலாக அவரே வெளுத்தார். அன்று இரவு இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அடுத்த நாள் காலையில் அந்த இளைஞர் அந்த நிறுவனத்தின் இயக்குனரை சென்று பார்த்தார். இளைஞரின் கண்களில் வித்தியாசத்தை கண்டார் இயக்குனர். நேற்று உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை எனக்கு கூற முடியுமா என்று கேட்டார். எனது தாயின் கைகளை நான் சுத்தம் செய்தேன், மிச்சமிருந்த துணிகளை நானே துவைத்தேன் என்று இளைஞர் கூறினார். தொடர்ந்து முதலாவதாக பாராட்டுவது என்ன என்றால் என்ன என்பதை இப்போது நான் அறிந்து கொண்டேன். எனது தாய் இல்லாமல் இன்று நான் வெற்றி பெற்றவனாக இருந்திருக்கவே முடியாது என்பதை உணர்ந்து கொண்டேன். இரண்டாவதாக, எனது தாய்க்கு உதவி செய்து அவருடன் சேர்ந்து பணியாற்றியதன் மூலம் ஏதாவது ஒன்றை செய்து முடிப்பது என்பது எவ்வளவு கடினமானது என்பதை இப்போது நான் உணர்ந்து கொண்டேன். மூன்றாவதாக, குடும்ப உறவுகளின் முக்கியத்துவம் மற்றும் மதிப்பை இப்பொழுது என்னால் போற்றி பாராட்ட முடிகிறது என்று கூறினார். அதற்கு இயக்குனர், என்னிடம் வேலைக்கு சேரும் மேலாளரிடம் இதைத்தான் எதிர்பார்த்தேன். வேலைகளை செய்து முடிப்பதில் மற்றவர்கள் படும் துன்பங்களை அறிந்திருந்து மற்றவர்களின் உதவியை போற்றி பாராட்ட இயன்ற ஒருவரை, வாழ்க்கையில் பணம் ஒன்றையே தனது இலக்காக கொள்ளாமல் இருக்கும் ஒருவரை தான் நியமிக்க வேண்டும் என்று விரும்பினேன். நீங்கள் நியமிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று அவருக்கு அந்த வேலையை கொடுத்தார். நமது குழந்தையை வளர்க்கக்கூடிய பெற்றோராய் நாம் இருந்தால் உண்மையில் நாம் அந்த குழந்தையிடம் அன்பை காட்டுகிறோமா அல்லது அந்த அன்பை கொடுத்து கெடுக்கிறோமா என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.